நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பிரியமான தேவ ஜனமே, மீண்டுமாக உங்களையும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்திலும் நாம் எப்படியாக நெருக்கப்பட்டோம், எப்படியாக ஒடுக்கப்பட்டோம், அதிலிருந்து தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், கொடுக்க இருக்கிறார் என்பதையும் குறித்து நாமும் சிந்தித்ததுண்டு. இந்த வாரத்திலும் நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் எப்படி ஒப்புரவாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களை இயேசு கிறிஸ்துவானவர் நம்மிடத்திலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், நாம் தேவனிடத்தில் ஒப்புரவாகும் போது என்ன ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருந்தபோது சொன்ன ஒரு உவமையும் குறித்து உங்களிடத்திலும் பேச நானும் ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருக்கும்போது அநேக காரியங்களை எடுத்துக்காட்டாக, அதாவது உவமைகளாக தன்னுடைய சீஷர்களுக்கும் தன்னை பின்பற்றக்கூடிய ஜனங்களுக்கும் போதித்தார். அவர் அநேக காரியங்களை உவமைகளின் மூலமாக எடுத்து சொன்னார். எதற்காக அவர் உவமைகளின் மூலமாக எடுத்து சொன்னார் என்றால், தன்னை பின்பற்றக்கூடிய ஜனங்கள் அனைவரும் அதை எளிதாக புரிந்து கொண்டு தேவனுடைய கருத்தையும் தேவன் அதில் வைத்திருக்கக்கூடிய மறைபொருட்களையும் அவர்கள் அறிந்து கொண்டு தேவனில் அவர்கள் இன்னும் அபியாய் விருத்தி அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு காரியத்தை குறித்து அவர் எப்படிப்பட்ட காரியம் வெளிப்படுத்துகிறார், எப்படிப்பட்ட காரியத்தில் பிதாவோடு அவர் ஒன்றாய் இருக்கிறார், எப்படிப்பட்ட காரியத்தில் நாமும் பிதாவும் அவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்கின்ற காரியத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அநேக காரியங்களை வலியுறுத்தி இருந்தாலும் அவர் முதன்மையாக வைத்திருந்த காரியம் அன்பு. எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, அவன் உயர்ந்தவனாக இருந்தாலும் தாழ்ந்தவனாக இருந்தாலும் நீ அவனிடத்தில் பகைமை பாராட்டாமல் அவனிடத்தில் அன்பை மாத்திரம் நீ செலுத்த வேண்டும் என்றும் அந்த அன்பு உனக்கு திரும்ப கிடைக்கும் என்பதையும் குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் போதகமாகவும் பிரசங்கங்களின் வாயிலாகவும் தன்னுடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவைகளை மக்களுக்கு போதித்தார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் மோசே கொடுத்த நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் இருந்தாலும் அவற்றையும் சுருக்கி 2 நியாயப்பிரமாணம், 2 வசனங்களும் 2 காரியங்களிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கியிருக்கிறது என்று சொன்னார். அதிலும் இயேசு கிறிஸ்துவானவர் அன்பை தான் உதாரணமாகவும் முன்னிலைப்படுத்துகிறார். அன்பு, விசுவாசம், சமாதானம், இவைகளில் எது பெரியது என்று நாம் கேட்டால் அன்பை தான் நாம் பிரதானமாக சொல்கிறோம். ஏனென்று சொன்னால், ஒருவர் மீது நாம் அன்பாக இருக்கும்போது அவர்களை முழுவதுமாக விசுவாசிப்போம், அவர்களோடு சமாதானமாக இருப்போம், அவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் நாம் துணை நிற்போம். அப்படிப்பட்ட அன்பை தவிர வேறு எந்த ஒரு காரியமும் ஒரு பெரிதாக இந்த உலகத்தில் இருக்காது என்பதையும் குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் நம்மீது எவ்வாறாக அன்பாக இருக்கிறார் என்பதையும் கடந்த வாரத்திலும் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்திருந்த அன்பை ஜெபத்தின் மூலமாக எப்படி வெளிப்படுத்தினார் என்பதையும் குறித்து நாமும் பார்த்தோம். இந்த நாளிலும் இந்த அன்பானது எப்படி இருக்க வேண்டும், இந்த அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள் அவரிடத்தில் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்பதையும் குறித்து ஒரு காரியத்தையும் உங்களுக்கும் நானும் காண்பித்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிற காரியம், என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது என்றார்.
எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து அநேக ஜனங்களை தன்னுடைய பிதாவின் ராஜ்யத்திற்கு ஏற்றவர்களாக பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அவர்களை மீட்டெடுத்து பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான வேலையாக இருந்தது. அவர் செய்த சகல அற்புதத்திலும் சகல காரியத்திலும் தன் பிதாவாகிய தேவனை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார். ஏனென்று சொன்னால், அவர் பூமியில் இருந்தபோது சொன்ன காரியம், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை பின்பற்றுகிறவன் பிதாவை பின்பற்றுகிறான் என்று சொன்னார். அவரை எந்த காரியத்தில் நாம் பின்பற்றுகிறோமோ, நாம் அவரை பின்பற்றுவது நிமித்தம் பிதாவாகிய தேவனையும் நாம் பின்பற்றுகிறோம் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய கருத்தாக இருந்தது. இந்த 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான், ஏனென்று சொன்னால் என்னுடைய வசனம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும், இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஆச்சரியமான வார்த்தைகளும் கிருபையுள்ள வார்த்தைகளும் அவருடைய வார்த்தைகளாயிராமல் அவருக்குள் இருந்த பிதாவினுடைய வார்த்தையாக இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அவர் சொன்ன காரியம், என்னில் அன்பாயிராதவன், என்னில் எவன் அன்பாக இல்லையோ அவன் என்னுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான், என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான், நான் சொல்லக்கூடிய கட்டளைகளின்படி அவன் நடக்க மாட்டான். இப்படிப்பட்ட காரியங்களை சொன்ன இயேசு கிறிஸ்து மறைமுகமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னில் அன்பாயிருக்கிறவன் என் வசனங்களை ஏற்றுக்கொள்வான், என்னுடைய வசனம், என் வாயிலிருந்து புறப்படும் இந்த வசனங்களும் வார்த்தைகளும் என்னுடைய வார்த்தைகளாக இல்லாமல் என் பிதாவினுடைய வார்த்தைகளாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்லக்கூடிய காரியம், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அல்லேலூயா. நான் மெய்யான திராட்சை செடி, நான் தான் உண்மையான திராட்சை செடி. அநேக வேறு விதமான திராட்சை செடிகள் இருந்தாலும், அந்நிய தெய்வங்கள் இருந்தாலும், அந்தி கிறிஸ்துகள் இருந்தாலும், ஒரே மெய் தேவனாக காணப்படக்கூடிய ஒரே தெய்வம் நான் தான் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்னை உருவாக்கின என் பிதா, இந்த மெய்யான திராட்சை செடியை உருவாக்கின என் பிதா யார் என்றால், என்னை உருவாக்கின என் தோட்டக்காரர். என்னை நாட்டின தோட்டக்காரர் என்று சொல்லவில்லை, என் பிதா என் திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். அவர்தான் தோட்டக்காரர். யாரை தோற்றுவிக்க வேண்டும், யாரை உற்பத்தி செய்ய வேண்டும், யாரை அறுவடை செய்ய வேண்டும், யாரை வேறறுக்க வேண்டும், யாரை களையெடுக்க வேண்டும், யார் என் தோட்டத்தில் சுகித்திருக்க வேண்டும், எல்லா காரியத்தையும் நிர்ணயித்து தீர்மானம் செய்யக்கூடியவர் என் பிதாவாகிய தேவன். அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்றும் நாம் எந்த காரியத்தை சிந்திக்க நாம் வந்திருக்கிறோம், அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? ஏனென்று சொன்னால், இவர் மெய்யான திராட்சை செடி, இவரை களையெடுத்து வேறறுத்து எல்லா காரியங்களும் செய்து சுற்றுப்புறத்தில் அநேக சூழ்நிலைகளை உருவாக்கி தண்ணீர் பாய்த்து அதற்கு நல்ல உரமிட்டு அதை நல்ல முறையில் வளர்த்தெடுக்கக்கூடிய திராட்சை தோட்டக்காரராக இருக்கக்கூடிய பிதாவானவர் யாரெல்லாம் இந்த கனியை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த கொடியை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசு என்னும் செடியை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களில் இவர் நிலைத்திருப்பார் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்.
யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யாரெல்லாம் என்னுடைய வசனங்களை கைக்கொள்ளவில்லையோ, யாரெல்லாம் என் பிதா கொடுத்த இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் என் பிதாவானவர், திராட்சை தோட்டக்காரரானவர் வேறறுத்து போடுவார், களை எடுத்து போடுவார். என் பிள்ளையை பின்பற்றாத நீ, என்னுடைய பிள்ளையின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத நீ, அவருக்கு உகந்த கனிகளை கொடுக்காத நீ இந்த பூமியில் நீ உயிரோடு இருக்க வேண்டாம். எனக்கு ஏற்றவளாக நீ இருக்கவில்லை என்றால் உன்னை இந்த பூமியில் நான் இருக்க விட மாட்டேன் என்று என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். 4ஆம் வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இயேசு சொல்லக்கூடிய காரியம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இப்போ நீ என்னில் நிலைச்சிருக்கிற அப்படின்னா நான் நிச்சயமாக உன்னில் நிலைத்திருப்பேன். நீ என்னிடத்தில் நிலைத்திருக்கும்போது நிச்சயமாக நான் உன்னிடத்தில் நிலைத்திருப்பேன். நீ என்னிடத்தில் நிலைத்திருக்கும்போது நீ மிகுதியான கனிகளை கொடுக்கும்படி, மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாக நடந்து கொள்ளும்படி, உன்னிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளும்படி என் தேவனாகிய கர்த்தர் உன்னை பக்குவப்படுத்துவார். என் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விதமாக ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். நீ எப்பொழுது என் தேவனாகிய கர்த்தரை விட்டு என்னை விட்டு நிலைத்திராமல் நீ வெளியே செல்லும்போது, நீ கனி கொடுக்க மாட்டாத செடியாக நீ மாறும்போது நீ அறுக்கப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவஜனமே, நாம் கர்த்தரிடத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தரிடத்தில் நிலைத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதங்களை கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் தேவனாகிய கர்த்தருக்குள் ஒன்றாயிருக்க வேண்டும். தேவனில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தரிடத்தில் நாம் நிலைத்திராவிட்டால் நாம் தனியாய் கனி கொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் அவரோடு நிலைத்திருக்கும் போது தான் ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்பட முடியும். உலக பிரகாரமாக நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்முடைய தகப்பனோடு நாம் எப்பொழுது நாம் உறவாடுகிறோமோ, எப்பொழுது நம் தகப்பனுடைய பேச்சை கேட்டு நம் தகப்பன் சொல்லக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்து அவருக்கு பிரியமாக நாம் நடந்து கொள்ளும் போது தகப்பன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும். உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய அற்ப ஜனமாகிய நாமே இப்படி நடந்து கொள்ளும் போது உலகத்தில் இருக்கக்கூடிய அகல அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்து, வானத்து நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்து, இந்த பூமியை மிகப்பெரிய அளவிலே தோற்றுவித்து, பூமியின் மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கி, மிகப்பெரிய திராட்சை கொடிகள், மரங்கள், காய்கறிகள், செழிப்பான தேசங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கின நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது. அதற்கு நாம் செய்யக்கூடிய காரியம் கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும். நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் நிலைத்திருக்கும் போது நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். நிச்சயமாக முடியும். என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் காணப்படவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஒரே போராட்டமாக காணப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் காணப்படுகிறது. நான் எவ்வளவு வேலை செய்தாலும் சரி, எவ்வளவு என்னுடைய தொழிலில் ரொம்ப அதிகமான முயற்சிகள், பிரயாசங்கள் எடுத்து நான் என்னுடைய நேரத்தை எல்லாம் செலவழித்த போதிலும் என்னால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று உன் மனதிலே நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ தேவனில் நிலைத்திருக்கவில்லை. உன்னுடைய வேலையில், உன்னுடைய தொழிலில், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் காணப்படவில்லை என்றால்
நீ நல்ல கனிகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு உனக்கு தடைகள் காணப்படுமே, ஆனால் அதற்கு தேவன் சொல்லக்கூடிய பதிலேப்பா, நீ என்னில் நிலைத்திருக்கவில்லையப்பா, நீ என்னில் நிலைத்திருந்தால் ஒருவேளை நீ நல்ல கனிகளை கொடுத்திருக்கலாம், நல்ல ஆசீர்வாதங்களை நீ பெற்றிருக்கலாம். என்னை விட்டு நீ தூரம் சென்று விட்டாய், என்னை விட்டு நீ வெகு தூரம் சென்று விட்டாய். வேண்டாம், என்னிடத்தில் திரும்பி வந்துவிடு. நீ நல்ல கனிகளை கொடுக்கும்படி என்னில் நிலைத்திரு, நானும் உன்னில் நிலைத்திருப்பேன். என்னில் நீ நிலைத்திருக்கவில்லை என்றால் நான் உன்னில் நிலைத்திருக்க மாட்டேன். 5ஆம் வசனம் சொல்கிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என் தேவனாகிய கர்த்தரை தவிர நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும், அவர் நம்மில் நிலைத்திருப்பார். எப்பொழுது தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் அதிகமாக நிலைத்திருக்கிறோமோ, எப்பொழுது தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் அதிகமாக அன்பு கூறுகிறோமோ, எப்போது தேவனோடே நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ, அவரோடே அவருடைய கைக்குள்ளே நாம் அடங்கி இருக்கும்போது மிகுதியான கனிகளை கொடுப்போம். நம் நிமித்தமாக நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நம் நிமித்தமாக நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், நம் நிமித்தமாக நம்முடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படும், நம் நிமித்தமாக நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய வேலை ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய நிலம் ஆசீர்வதிக்கப்படும். நாம் செய்யக்கூடிய எல்லா வேலையிலும் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும், தேவனாகிய கர்த்தரிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தரிடத்தில் நிலைத்திருந்த காரணத்தினால்தான் யோசேப்பு மிகுதியான கனிகளை கொடுத்தான். கர்த்தரிடத்தில் எப்போதும் அவன் நிலைத்திருந்தான். சகல பாவத்திலும் துன்பத்திலும் இருந்து தன்னை விலக்கி காத்து கொண்டு, என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இது, என் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்று தன்னை சுத்தமாக காத்து கொண்ட அந்த யோசேப்பு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டானோ, அதே போல நீங்களும் நானும் உயர்த்தப்பட முடியும். அதனால் தான் அவன் தகப்பன் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? யோசேப்பு கனி தரும் செடி. யோசேப்பு கனி தரும் செடி என்று சொன்னான். அவனுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைத்தது. தேவனாகிய கர்த்தரிடத்தில் நிலைத்திருந்தான். ஆவியின் கனிகள் அனைத்தும் அவனிடத்தில் நிறைந்திருந்தது. அன்பு, சமாதானம், பொறுமை எல்லாம் அவனிடத்தில் நிலைத்திருந்தது. அவன் கர்த்தரிடத்தில் நிலைத்திருந்தான். கர்த்தர் அவனிடத்தில் நிலைத்திருந்தார். அவன் மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டான். 6ஆம் வசனம், ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறவர்கள் அவைகள் எரிந்து போம். அதெல்லாம் சேர்த்து அக்னியில் நினச்சிக்கிறாங்களா, போட்டுறாங்களாம். அது என்ன செஞ்சிடும்? எரிஞ்சிரும். நாம் ஒழிக்கப்படுவோம், அழிக்கப்படுவோம். நாம் தேவனிடத்தில் மிகுதியான அன்பை நாம் செலுத்தும் போது அதற்கான ஆசீர்வாதங்கள் நிச்சயம் கிடைக்கும். 9ஆம் வசனத்தில், பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். கர்த்தருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் போது பிதா எப்படி தேவனிடத்தில் அன்பாயிருந்தாரோ, பிதா இயேசு கிறிஸ்துவனிடத்தில் எப்படி அன்பாயிருந்தாரோ, பிதா பரிசுத்த ஆவியானவரிடத்தில் எப்படி அன்பாயிருந்தாரோ, அதே போல் எப்பா எந்த பிள்ளை என் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அன்பாயிருக்கிறான், எந்த பிள்ளை என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பாயிருக்கிறான், எந்த பிள்ளை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் அன்பாயிருக்கிறான், அவருடைய சத்தியத்தில் அன்பாயிருக்கிறான், அவருடைய வாக்கில் அன்பாயிருக்கிறான், என் பிள்ளையின் நிமித்தமாக அன்பாயிருக்கிற உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னில் நான் நிலைத்திருப்பேன் என்று நம் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னு சொன்னால், நம் பிள்ளைகளிடத்தில் உடன் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒருவேளை நம்முடைய வீட்டிற்கு வந்தால், என் பிள்ளையினுடைய நண்பன், என் பிள்ளையின் கூட படிக்கக்கூடிய சக மாணவன் என்று நாம் எப்படி அன்பாயிருக்கிறோமோ, அதே போல
அவரை பின்பற்றக்கூடிய ஜனங்களாகிய நம் மீதும் நம் பிதாவாகிய தேவன் அன்பாயிருப்பார். அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் அதே போல் ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே இருக்காது. ஏனென்று சொன்னால் அவர் ஆசீர்வாதங்களை அள்ளித்தரக்கூடிய தேவன். குறைவான ஆசீர்வாதங்களை ஒருபோதும் தரமாட்டார். நிறைவான ஆசீர்வாதத்தை, நிறைந்து வழியக்கூடிய ஆசீர்வாதத்தை, போதும் என்று சொன்னாலும் நிறுத்தாமல் நமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நம் பிதாவாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுத்து ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்போம். அப்படிப்பட்ட மேன்மையும் நன்மையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமேன்.